ஹலோ மக்களே, உங்கள் குழந்தையோட ஏஜ் 6 மாதத்துலேருந்து 3 வயசுக்குள்ளே இருக்குங்களா? குழந்தைக்கு நல்ல வெயிட் ஏறணும், ஆனால் எந்த சாப்பாடு கொடுக்குன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அப்படின்னு இந்த வெஜிடபிள் கிச்சடி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து 1/4 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 5-6 பீஸ், அதே மாதிரி வெள்ளை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை, அதே மாதிரி பூசணிக்காய் கொஞ்சம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய், உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 2 மிளகு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நல்ல கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இருக்குல்லங்க, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய். ஒரு வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்த வேண்டாங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இருக்குல்லங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து ஒரு 3 பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லாட்டி இப்போ குழந்தைகளுக்கு தொண்டையில் சிக்கிரும். அதனால் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. நீங்கள் தக்காளி பெரிய தக்காளி அப்படின்னா அரை தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. 1/2 தக்காளி மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி இருக்குல்லங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு உப்பு சேர்க்க வேண்டாங்க. ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதே மாதிரி பெப்பர் இருந்தால் ஒரு 1 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பாசிப்பருப்பு இருக்குங்களே அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. சாப்பாடு நல்லா குலைவாக இருந்தால் தான் குழந்தைகளுக்கு ஊட்டும் போது நல்லா மெதுன்னு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் கலக்கி விட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் கையில் அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விடலாங்க. ஒரு வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே அப்படின்னா 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாப்பாவுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சதுனால நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தை நல்லா ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆவாங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாவது இந்த ஃபுட்டு செஞ்சு கொடுங்க, குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு கொஞ்சம் ஒரு வாய் ஓட்டி விட்டு முட்டை ஒரு வாய் ஓட்டி விட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.